ஓம் சாய்ராம். பங்குனி மாதம் 25ஆம் தேதி 2026க்கான கவிதை போரம் புரளியம். வாழ்க்கையே ஒரு போர்க்களம். அப்போ பயம், பதற்றம், பசி, பட்டினி என போர்க்கள வாழ்க்கையே இப்போ. ஆள் பலமின்றி ஆயுத பலமே தலைவிரித்து ஆடுகின்றதே. அப்பாவி மக்களோ ஊர் உறக்கமின்றி மனிதாபிமானமற்ற மானிடர்களால் அழிக்கப்படுகின்றனரே. தன்வினை தன்னைச் சுடும், ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என நீ அறிவாயா? வாழ்க்கையே ஒரு போர்க்களம். அப்போ பயம், பதற்றம், பசி, பட்டினி என போர்க்கள வாழ்க்கையே இப்போ. ஆள் பலமின்றி ஆயுத பலமே தலை விரித்து ஆடுகின்றதே. அப்பாவி மக்களோ ஊன் உறக்கமின்றி மனிதாபிமானமற்ற மானிடர்களால் அழிக்கப்படுகின்றனரே. தன்வினை தன்னைச் சுடும், ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என நீ அறிவாயா? போர் வருமென பதற்றத்துடன் எதிர்பார்த்தவனே, போர்க்களத்திலே நீ நிற்பது அறிவாயா? பற்றி எரிகிறதே. பார்க்கும் இடமெல்லாம் குண்டுகள் மழையாய் பொழிகின்றனவே. குற்றமற்ற மக்களின் கண்கள் குளமாகின்றதே. புகை மண்டலமாய் பாரெங்கும் பறந்து காணப்படுகின்றதே. சத்தமில்லாது யுத்தமும் முடிவில்லாது போல் போரும் மூண்டு முண்டமும் சதையுமாய் சிதைக்கின்றதே. போர் வருமா என பதற்றத்துடன் எதிர்பார்த்தவனே, போர்க்களத்திலே நீ நிற்பது அறிவாயா? பற்றி எரிகிறதே. பார்க்கும் இடமெல்லாம் குண்டுகள் மலையாய் பொழிகின்றனவே. குற்றமற்ற மக்களின் கண்கள் குளமாகின்றதுவே. புகை மண்டலமாய் பாரெங்கும் பறந்து காணப்படுகின்றதே. சத்தமில்லாத யுத்தமும் முடிவில்லாத போர் முண்டமும் சதையுமாய் சிதைகின்றதே. அன்பாய் பேசி அமைதியாய் வாழ்ந்த குடும்பங்கள் ஆதரவற்று அனாதையானதுவே. அழகாய் காட்சியளித்த வீடுகள், கட்டிடங்கள் கற்குவியல்களாய் தரையை மூடி மறைக்கின்றனவே. கூடி வாழ்ந்த குடும்பங்கள் இன்று கூடுகளின்றி தவிர்க்கின்றதே. அரசன் அண்டறுப்பான், தெய்வம் நின்று கொள்ளும் என நீ அறிவாயா? அன்பாய் அமைதியாய் வாழ்ந்த குடும்பங்கள் ஆதரவற்று அனாதியாகனதுவே. அழகாய் காட்சியளித்த வீடுகள், கட்டிடங்கள் கற்குவியல்களாய் தரையை மூடி மறைக்கின்றனவே. கூடி வாழ்ந்த குடும்பங்கள் இன்று கூடுகளின்றி தவிக்கின்றனரே. அரசன் அண்டறுப்பான், தெய்வம் நின்று கொள்ளும் என நீ அறிவாயா? புகை மூட்டம் சூழ்ந்த வானம், சிதறிய செங்கல் கல் குவியல்கள் ஆனதுவே. நிழல் தேடும் இப்பூமி தனிலே. நீண்டு கொண்டே போகும் இரவுகள் பசி பயத்தின் மத்தியில் வாழ துடிக்குதே. மக்கள் குண்டு வீச்சுக்கள் மத்தியில் ஒரு துளி அமைதிக்காய் ஏங்கி மனம் எரியுதே. நம்பிக்கையின் சிறிய ஒளியாய் மெழுகு வர்த்தியே. புகை மூட்டம் சூழ்ந்த வானம், சிதறிய செங்கல் குவியல்களானதுவே. நிழல் தேடும் இப்பூமிதனிலே. நீண்டு கொண்டே போகும் இரவுகள் பசி பயத்தின் மத்தியில் வாழ துடிக்குதே. மக்கள் குண்டு வீச்சுக்கள் மத்தியில் ஒரு துளி அமைதிக்காய் ஏங்கி மனம் எரியுதே. நம்பிக்கையின் சிறிய ஒளியாய் மெழுகு வர்த்தியே. பேச்சுவார்த்தைக்கு தயாரென புரளி கூறி பேருருள் ஆக்கினரே. கூட பேசி குழி பறித்தனரே. குறைகளை மறைத்து குறி வைத்தனரே. நம் நாட்டை ஆக்கிரமிக்க போர் தொடுத்த அந்நியர்களின் அட்டூழியத்தால் உதிரம் சிந்தி உயிரை கொடுத்த மான மறவர்களே. சுதந்திரத்திற்காக தன்னுயிர் இந்த மண் காத்த மாவீரர்களின் தியாகத்தையும் நிலை நிறுத்துவோமே. மாவீரரின் மரணம் தோல்வியல்ல, விடியலின் தொடக்கமே. பேச்சுவார்த்தைக்கு தயாரென புரளி கூறி பேருருள் ஆக்கினரே. கூட பேசி குழி பறித்தனரே. குறைகளை மறைத்து குறி வைத்தனரே. நம் நாட்டை ஆக்கிரமிக்க போர் தொடுத்த அந்நியர்களின் அட்டூழியத்தால் உதிரம் சிந்தி உயிரை கொடுத்த மான மறவர்களே. சுதந்திரத்திற்காக தன்னுயிர் இந்த மண் காத்த மாவீரர்களின் தியாகத்தையும் நிலை நிறுத்துவோமே. மாவீரரின் மரணம் தோல்வியல்ல, விடியலின் தொடக்கமே. நன்றியுடன் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.